வெல்கம் டு சரசுராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நவராத்திரி ஷாப்பிங் ஹாலோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1 வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த சக்கரத்தாழ்வார் பொம்மை நான் மதுரை விளாச்சேரி கல்பனா ஆர்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 450 ரூபா வந்தது. ஃப்ரண்ட்டில் சக்கரத்தாழ்வாரும் பின்னாடி வந்து நரசிம்மரும் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக பிளாக் அண்ட் கோல்டில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது இந்த களிமண் பொம்மை. அடுத்ததாக நான் வாங்கின பொம்மை வந்து பால திரிபுர சுந்தரி பாலாம்பிகா. இதையும் நான் விளாச்சேரி கல்பனா ஆர்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இதை எங்கள் சித்தி வீட்டு கோலுக்காக வாங்கியிருந்தேன். அடுத்து நான் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்டை தான் விளாச்சேரி கல்பனா ஆர்ட்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காளியம்மனோட ஃபேஸ் தான். இது ரொம்பவே தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் சொன்னாங்க. அடுத்ததாக நான் என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இந்த யசோதா கண்ணன் தான். இதை வந்து எனக்கு கல்பனா ஆர்ட்ஸ்லேருந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அதனால் அந்த யசோதா கண்ணனோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல. அடுத்ததாக நான் அங்கே வாங்கியிருந்தது வந்து ஒரு குட்டி குபேரர். இதை வந்து நான் எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். தீபாவளி அப்போ லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு. அதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். இதுதான் நான் விளாச்சேரியில் வாங்கின பொம்மை. அடுத்ததாக நான் வந்து மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லேருந்து சில பொம்மைகள் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்ன பொம்மை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் மீனா ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து வாங்கினது வந்து ஒரு வராகி அம்மன் பொம்மை. இது வந்து எங்கள் சின்ன சித்தியோட கொலுக்கு கொடுக்கலாம், அவங்க வீட்டில் வைக்கிற கொலுக்கில் அந்த பொம்மையை சேர்க்கலான்னு தான் நான் அந்த வராகி அம்மன் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 250 300 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 250 or 300 தான் இருக்கணும். அம்மன் வந்து மார்பு கச்சை கீழே புடவை கட்டின மாதிரி ரொம்ப அழகாக ப்ளூ கலரில் இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்ததாக நான் மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லேருந்து என்ன வாங்கியிருந்தேன்னா இந்த கற்பக விநாயகரை தான் வாங்கியிருந்தேன். இவரை வந்து என்னோடய பிள்ளையார் கலெக்ஷனுக்காக வாங்கியிருந்தேன், கொலுக்காக வாங்கலை, என்னோடய விநாயகர் கலெக்ஷனுக்காக வாங்கியிருந்தேன். இவர் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தார். வேறு துதிக்கையில் மட்டும் கவசம் சாத்துன மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக வாங்கினேன். இதை வந்து அம்மா வீட்டு கோலுக்காக வாங்கினோம், கருப்பசாமி. ரொம்ப நாளாக அந்த கருப்பணசாமியை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம், சரியாக அமையவே இல்லை. மீனா ஹேண்டிகிராஃப்டில் 250 ருபீஸுக்கு பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உடனே வாங்கிட்டேன். அடுத்ததான் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மண்பாண்ட கடையிலேருந்து தான் வாங்கினேன். விஜயக்காவோட மண்பாண்ட கடை. ஏற்கனவே அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவங்க கடையில் தான் இந்த தவழ்கிற பிள்ளையார் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் வெத்தலை மேலே நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெத்தலை மேலே பிள்ளையார் தவழ்ந்துட்டுருக்காரு. பக்கத்துலேயே ஒரு குட்டி மூஷிக்காவும் இருந்தது. அவரோட முகம் கண்ணெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்தது. இவர் வந்து கொலு பொம்மையோடு வைக்கிறதா விநாயகர் கலெக்ஷனில் வைக்கிறதான்னு இன்னும் நான் டிசைட் பண்ணலை. ஆஷியம்மன் கோயில் பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினது தான் இந்த பிள்ளையார் கலெக்ஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். நிறைய கொலு டால் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கு கூட்டாக இருந்தார். இந்த மாதிரி பிள்ளையார் என் கலெக்ஷனில் இல்லை, அதுக்காக வாங்கியிருந்தேன். அடுத்ததாக இந்த மொட்டைத்தலை பிள்ளையாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொட்டைத்தலையில் பின்னாடி குட்டியாக ஒரு குடும்பி இருக்குது. எனக்கு பார்க்க வந்து அவர் கொலக்கட்டை சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவரையும் என்னோடய விநாயகர் கலெக்ஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக
நான் சில உட்டன் டாய்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் உட்டன் கடையிலேருந்து டீலர்கிட்ட இருந்து சில குங்கும சிமிழ்களும் அப்புறம் 2 உட்டன் பொம்மையும் வாங்கியிருந்தேன். இந்த உட்டன் வெண்ணெய் தாலி கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். இதை என்கிட்ட ஆர்டர் பண்ணது வந்து தம்பி பிரபஞ்சன். அவன் வந்து அன்னை மீனாட்சி எனக்கு கொடுத்த சொந்தம், கூட பிறக்காத தம்பி மாதிரி. அவன் என்கிட்ட ஆர்டர் பண்ணது தான் இந்த உட்டன் வெண்ணெய் தாலி கிருஷ்ணர். அடுத்ததாக இந்த பிள்ளையாரையும் நான் என்னோடய விநாயகர் கலெக்ஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டாண்டிங் போஸ்ட்டில் இருக்க பிள்ளையார் என் கலெக்ஷனில் இருக்கிறதா எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் பச்சை கலரில் மீனாட்சி அம்மனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த விநாயகர் இருக்கவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் இந்த பிள்ளையாரை நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததாக சில குங்குமச்சிமிழ்லாம் உட்டன் குங்குமச்சிமிழ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் யாருக்காகனா சென்னையில் இருக்க நந்தினி அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். நந்தினி வைப்ஸ்ன்ற யூடியூப் சேனலில் இருக்க நந்தினி அம்மா தான் எனக்கு மீனாட்சி அம்மனால் கிடச்ச ஒரு புது சொந்தம். அவங்களோட சேனல் 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து கொலு வைக்கிறதுல பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம். நீங்கள் இன்னும் அவங்க வச்ச கொலுவை பார்த்தது இல்லைன்னா இந்த முறை மிஸ் பண்ணாமல் அவங்க சேனலில் கொலு வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு நவராத்திரி ப்ளஸ் 50K சப்ஸ்கிரைபருக்கான கிஃப்டாக கொடுக்கலான்னு தான் இந்த உட்டன் குங்குமச்சிமிழை நான் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக நான் வாங்கினது வந்து இந்த காரில் மாட்டுற ஹேங்கிங் தான். இதையும் நான் நவராத்திரி ஷாப்பிங் போனப்போ வாங்கினனால இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் கார்லேயும் ஒரு விநாயகர் ஹேங்கிங் தான் மாட்டியிருந்தோம். அது பிஞ்சு போச்சு. திரும்பவும் ஒரு நல்ல அழகான விநாயகர் ஹேங்கிங் தான் மாட்டணும்னு ரொம்ப தேடிட்டே இருந்தேன். இந்த மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருந்தார் இந்த பிள்ளையார். இவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இவரோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் வந்தது இந்த ஹேங்கிங். அடுத்ததாக நான் பூஜைக்காக சில ஜாமான்களை வந்து கிரி ட்ரேடிங்லேருந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் அம்மன் அலங்காரத்துக்காக நான் வாங்கின குட்டி குட்டி நகைகள். இந்த சின்ன நெக்லஸ் வந்து 40 ரூபாய் வந்தது. இது வந்து சின்ன விக்கிரகத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து வெறும் பச்சைக்கல்லும் வெள்ளைக்கல்லும் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப குட்டி நெக்லஸ். என்கிட்ட இருக்க சின்ன சிலைக்கு இது தான் கரெக்டாக இருக்கும். நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் வந்தது. இது ஒரு மாதிரி அடுக்கு ஹாரம் மாதிரி இருந்தது. இதை வந்து என்கிட்ட ஒரு மீனாட்சி அம்மன் படம் இருக்குது. அந்த படத்தில் ஸ்டிக் ஆன் வச்சு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து மல்டி கலர், பிங்க்கு, க்ரீனு, ஒயிட்டு 3 கலர்லேயுமே ஸ்டோன்ஸ் இருந்தது. இப்போ அந்த நகைகளெல்லாம் படத்துலையும் சிலைகளுக்கும் ஒட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டிக்கான் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ். இது கிரி ட்ரேடிங்லேயே கிடைக்குது. அடுத்ததாக நான் 2 பாவாடை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 15 ரூபாயோ 20 ரூபாயோன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்கிட்ட நிறைய டிசைனர் பாவாடைலாம் நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து நல்ல ப்ளைனில் பார்டர் வச்ச மாதிரி ஒரு மாதிரி பட்டு பாவாடை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் க்ரீன் கலர், எல்லோ கலர்னு சொல்லி 2 பாவாடை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து எதுக்கு கட்டுறதுன்னு நான் இன்னும் எதுவும் பிளான் பண்ணலை. விளக்குக்கு கட்டலாமா இல்லை சாமிக்கு கட்டலாமாங்கிறத இன்னும் நான் பிளான் பண்ணலை. எனக்கு இந்த கலர்ஸும் இந்த மெட்டீரியலும் ரொம்ப பிடிச்சனால நான் அதுலேருந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் இந்த வருஷத்துக்கான என்னோட நவராத்திரி ஷாப்பிங். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எந்த ப்ராடக்ட், எந்த பொம்மை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.